வணக்கம். வாய்ஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகள் வாசிப்பது மன்சூர் அலி. திருப்பத்தூரில் ஆந்திர கொள்ளையர்களை பிடித்த சிறப்பு படை போலீசார். பல்வேறு கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடித்த சிறப்பு படைக்கு டிஎஸ்பி பாராட்டு. சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூரில் கடந்த ஏப்ரல் 29 காவல் நிலையத்தின் அருகில் அமைந்துள்ள பிரபல வங்கி ஒன்றின் வாசலில் மீன் வியாபாரி ஒருவரிடமிருந்து ரூபாய் 2,45,000 பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். திருப்பத்தூரை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தனது மகள் அடகு வைத்த நகையை திருப்புவதற்காக வைத்திருந்த ரூபாய் 2,45,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றதை அடுத்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதுபோன்று இதற்கு முன்பும் 2 முறை இந்த வங்கியின் அருகில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தை அடுத்து மாவட்ட காவல் தலைவர் உத்தரவின் பேரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் அறிவுறுத்தலின் பேரில் சிங்கப்புணரி குற்றப்புலனாய்வு சார்பு ஆய்வாளர் ராஜவேலு தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்றது. இந்நிலையில் பல்வேறு பகுதியில் உள்ள 75 கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் ஆந்திராவைச் சேர்ந்த கொள்ளையர்கள் குற்ற பின்னணியில் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஆந்திராவுக்கு சென்ற தனிப்படையை அவர்களை பற்றி விசாரணை ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் மீண்டும் தமிழக பகுதியில் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் இன்று கீழச்சிவல்பட்டி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் வந்த 3 நபரை வழிமறித்து விசாரித்தனர். அப்பொழுது 3 பேரும் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளனர். இந்நிலையில் சந்தேகம் அடைந்த போலீசார் அவுலா ராகேஷ் என்பவரிடம் விசாரணையில் ஈடுபட்ட போது இருவர் இருசக்கர வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பித்து ஓடியுள்ளனர். ஆந்திராவைச் சேர்ந்த அவுலா ராகேஷ் வயது 26 என்பவருக்கு ஓட முயன்ற போது போலீசார் பிடித்தனர். தொடர்ந்து அவர்களிடம் ரூபாய் 2,45,000 பணம் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் விசாரணையில் ஆந்திர மாநில நல்லூர் அருகே கப்பரல்லிப்பட்டிப்பா என்ற பகுதியை சேர்ந்தவர் என்பதும் இவருடன் இவரது உறவினர்கள் பிரசாத், ராஜேஷ், அமோஷ் உள்ளிட்டோர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவுலா ராகேஷ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட மற்ற நபர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இது குறித்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் தெரிவிக்கையில், அனைவரும் சிசிடிவி என்ற கண்காணிப்பு கேமராவை பயன்படுத்த வேண்டும். இந்த கொள்ளை வழக்கில் சிசிடிவி மூலம் முக்கிய தடயங்கள் விளங்கியது என்று கூறியவர், அடையாளம் தெரியாத நபர்கள் யாரேனும் இதுபோன்று பணம் கீழே கிடைக்கிறது என்று கூறினால் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு செய்தார். இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். வணக்கம். கடந்த 29/4/2024 நாள் திருப்பத்தூர் நகரில், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகரில் சரியாக மாலை 3 மணி அளவில் இந்தியன் பேங்கில் திருப்பத்தூரை சேர்ந்த ஆனந்த் என்பவர் தனது நகைகளை அடகு வைத்து கடனாக 1,95,000 பணத்தை வாங்கி கொண்டோம். தனது மீன் விற்ற பணம் ஒரு 50,000 ஆக மொத்தம் 2,45,000 ரொக்க பணத்துடன் வங்கியை விட்டு வெளியில் வரும்பொழுது அங்கே நின்று கொண்டிருந்த ஒரு நபர் உங்களது பணம் சிதறி கிடப்பதாக ஒரு ஏமாற்று வேலையை செய்து இவர் தனது கொண்டு வந்த பேக்கை தனது வாகனத்தின் மீது வைத்துவிட்டு போய் கீழே கிடந்த 100 ரூபாய் நோட்டை 3 நோட்டை எடுக்கும்போது மேற்படி எதிரிகள் ஒரு வாகனத்தில் இருந்த பேக்கை எடுத்துவிட்டு தப்பி சென்று விட்டார்கள். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ராமநாதபுரம் காவல் துணைத் தலைவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் சிவகங்கை மாவட்டம் அவர்களுடைய உத்தரவின் பேரில் திருப்பத்தூர் நகர் காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர், சிங்கமுனரி காவல் சார்பு ஆய்வாளர் மற்றும் சப்டிவிஷன் குற்ற காவலர்கள் அனைவரையும் சேர்த்து 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டு எதிரிகளை தேடப்பட்டு வந்தது. மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சிசிடிவி கேமரா மற்றும் அனைத்து உபகரணங்கள் மூலம் ஆய்வு செய்வதில் மேற்படி நபர்களுடைய முகவரி தெரிய வந்தது. மேற்படி இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் ஆந்திரா மாநிலத்தைச் சேர்ந்த நெல்லூர் மாவட்டம் பித்ரகுண்டா தாலுகாவை சேர்ந்த கப்பர்லிட்டிப்பா என்ற கிராமத்தை சேர்ந்த 4 நபர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு தெரிய வந்திருந்தது. அதை தேடி நம்ம குற்ற டீம், நம்மளுடைய ஸ்பெஷல் டீம் அந்த ஊருக்கெல்லாம் சென்று தேடி வந்ததின் அடிப்படையில் இந்த குற்றத்தில் செயலில் சம்பந்தப்பட்ட அவுல் ராகேஷ் மற்றும் பிரசாத், ராஜேஷ், அமோஷ் என்ற 4 நபர்கள் அதில் தலையிட தெரிய வந்தது. இந்த 4 நபர்களும் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரே உறவினர்கள். இவர்களை தேடி வந்த நிலையில் இன்றைய தேதியில் இந்த ராகேஷ் என்பவரை நம்மளது பைபாஸில் வைத்து இந்த மாதிரி வாகன தணிக்கை செய்யும்போது இந்த வாகனத்தை
சம்பவத்தில் ஈடுபட்ட வாகன நம்பரை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வாகனத்தை குறித்து தேடி வந்த பொழுது இன்றைய தினம் வாகனத்துடன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை செய்ததில் அவருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் பேரில் இந்த 4 நபர்களும் இது போன்ற செயலில் ஈடுபட்டு தெரிய வந்தது. இவர்கள் பெரும்பாலும் மாதத்தில் அனைத்து நாட்களும் இந்த மாதிரி குற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது. இவர்கள் மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற வட மாநிலங்களுக்கும் ஒரு சில நேரங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த தென் பகுதிகளுக்கும் இந்த மாதிரி செல்வதாக தெரிய வருகிறது. நமது 29ஆம் தேதி இங்கு இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இதே நபர்கள் 2 நாட்களாக தனது 2 சக்கர வாகனத்தை ஏதோ ஒரு பேருந்து நிலையத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு லாங் ட்ராவல் போகக்கூடிய பஸ்ஸில் வெளியூர் சென்று ஓய்வெடுக்கிற மாதிரி எடுத்துவிட்டு மீண்டும் அதே குற்றச்செயலில் ஈடுபட்டு தெரிய வந்தது. இதே குற்றச்செயல்பட்ட இதே 4 நபர்கள் கடந்த 2/5/24ஆம் தேதி அருப்புக்கோட்டையில் இதே ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு அங்கே ஒரு 5,50,000 ரூபாயை இதே போன்று பொதுமக்களை ஏமாற்றி இந்த மாதிரி தவறான தகவல் சொல்லி இந்த பணத்தை எடுத்து சென்றது தெரிய வந்தது. இன்றைய தினம் இந்த எதிரிகளை கைது செய்து இவரிடம் இருந்த நம்ம திருப்பத்தூர் வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து 2,40,000 ரொக்க பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு வேண்டுவது என்னவென்றால், தனக்கு அருகாமையில் இருப்பவர்கள் சொல்கிற தவறான தகவல்களை எதுவும் நம்ப வேண்டாம். இது போன்ற சைபர் குற்றவாளிகள் இந்த மாதிரி செல்ஃபோனில் தகவல் சொல்கிறது, பணம் கீழே கிடக்குதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பயணம் செய்கிறப்ப தவறான தகவல் சொல்கிறது, இதையெல்லாம் நம்பி அவர்களிடம் நீங்கள் இந்த பொருளை ஒப்படைப்பதோ தயவுசெய்து இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் அறிவுறுத்திக்கிட்டு இருக்கோம். காவல்துறை சார்பாக எவ்வளோ விழிப்புணர்வு செஞ்சாலும் திருப்பி அதே குற்றச்செயல் நடக்காது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் அந்த எதிரியை கைது செய்வதற்கு மிகவும் வெக்கபலமாக இருந்தது சிசிடிவி கேமரா. இந்த சிசிடிவி கேமராவை பொதுமக்கள் நம்ம தாங்கள் குடியிருக்கும் பகுதி, வர்த்தக நிறுவனங்கள், முக்கிய சாலைகள், இந்த மாதிரி கிராமடைய முக்கிய சாலை சந்திப்புகளையும் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா பொருத்தணும். இந்த எதிரிகளை கைது செய்வதற்கு நம்மளுக்கு சைபர் கிரைம் இவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இவங்களோட சைபர் கூட்டத்தில் இவங்க வாங்குகிற பணம், அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், இதை பூரா நாங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த எதிரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் எப்போதும் விழிப்போடு இருக்கணும். தனது பொருள் கையில் இருக்குன்னா பொருளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டிய கடமை பொதுமக்கள்கிட்ட இருக்குது. எனவே இது போன்ற குற்றச்செயல் நடவாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.